Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Loganathan. நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் பார்த்திருக்கோம், எல்சிஎம் ஹெச்எஃப்லாம் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இது வந்து தேர்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்ல என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணும், அதாவது தனி வட்டி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அதாவது வட்டி வீதமும் எத்தனை வருஷத்துக்கு இந்த இது கால்குலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா ஒரு வீடியோல நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் பிரின்சிபல், அதாவது அசலை எப்படி கண்டுபிடிக்கணும், அல்லது அமௌண்ட்ங்கிறது ஃபைனல் அமௌண்ட். கடைசியா இப்போ 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 2 வருஷம் முடிவுல உங்களுக்கு வரும்ல ஒரு மொத்த தொகை, அதுதான் ஃபைனல் அமௌண்ட். அப்ப அது எப்படி கால்குலேட் பண்ணணும், இதே ஷார்ட்கட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். பட் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே என்ன சொன்னோம்? நீங்க ஒரு 10 ப்ராப்ளம் வந்து இந்த ஷார்ட்கட்ல போட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஃபெமிலியர் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க இந்த ஷார்ட்கட்க்கு ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸி. நீங்க பர்சன்டேஜ் டாபிக்கும் இப்படியே சால்வ் பண்ணலாம், தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் இதே இதுல சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க இந்த ஷார்ட்கட்ல மூணு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அசல் இருக்குல்ல, அசல் என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? பிரின்சிபல்னு சொல்லுவோமா? இந்த பிரின்சிபல்ல எப்பவுமே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 100%க்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து தனி வட்டி. தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த எஸ்ஐய நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா n into r பர்சன்டேஜ் தான் எஸ்ஐயோட பர்சன்டேஜ். அதாவது தனி வட்டியோட சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி வருதோ அதையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரதுதான் இந்த தனி வட்டியோட சதவீதம். அடுத்து கடைசியா இந்த ஃபைனல் அமௌண்ட் இருக்குல்ல, மொத்த தொகை, இறுதியா கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. நார்மலா வந்து ஒரு சில கொஸ்டின்ல ஒரு தொகையானது அப்படிம்பாங்க, அதாவது அசலையே சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல தொகைனா அமௌண்ட் அப்படின்றது கூடாது. நீங்க இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அதை சால்வ் பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் மொத்த தொகை அப்படின்னு எதை சொல்றேன்னா ஃபைனலா நம்ம கைக்கு வரக்கூடிய அமௌண்ட், அந்த பீரியட் முடிஞ்சு நமக்கு போட்ட அமௌண்ட், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பிளஸ் அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ரெண்டும் சேர்த்து நம்ம கையில அந்த எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி பீரியட்ல கொடுப்பாங்கல்ல, சோ அதுதான் வந்து அமௌண்ட். இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 100% பிளஸ் இந்த எஸ்ஐயோட பர்சன்டேஜ் எவ்வளவோ அது. ஓகேங்களா? அப்ப பிரின்சிபல்ங்கிறது எவ்வளவு? 100%. எஸ்ஐ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன பண்ணும்? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜையும் மல்டிபிள் பண்ணி போட்டா முடிஞ்சு. இந்த ரெண்டையும் கூட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் என்னது? அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னது? அசல்னு சொல்லுவோமா? முதலீடு அப்படிங்கிறது அசல்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 100% அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்ககிட்ட வாங்கியிருக்காரு. அவர் ஒரு வருஷத்துக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் தராருன்னு அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும்? ஒரு வருஷத்தோட முடிவுல உங்க கைக்கு எவ்வளவு வரும்? இந்த 10% பிளஸ் இந்த 100% கிடைக்குமா? அப்போ 110% கிடைக்குமா? இதே இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அதே மாதிரி ஒரு 100% கொடுத்துருக்கீங்க. அவரும் வந்து என்ன பண்றாருன்னா 5% வந்து வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடு அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க கொடுத்த அமௌண்ட் 100%, இதுல 5% வட்டி வீதம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் உங்களுக்கு தராருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு? 5% கொடுக்குறாரா? அப்ப இன்னொரு வருஷத்துக்கு ஒரு 5% கொடுப்பாரா? அப்ப மொத்தமா 2 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 10% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரா? சோ அப்ப நீங்க கொடுத்த ஒரு 100% பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10%, ரெண்டு சேர்த்தனா எவ்வளவு? 110% உங்க கையில இந்த அமௌண்டா வரும். புரிஞ்சுங்களா இதுக்கான மீனிங்? பி அப்படிங்கிறது நம்ம கொடுக்கிற அமௌண்ட், ஆர் நம்ம முதலீடு செய்யக்கூடிய அந்த அமௌண்ட் 100%. அதுக்கு அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்ப 10%னா ஒரு வருஷத்துக்கு 10% கிடைக்கும். அதே 2 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 20% கிடைக்கும். 3 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 30% கிடைக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சோ இப்ப டைரக்டா கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money amounts to rupees 6,372 in 3 years. 6,372 in 3 years. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 6%. அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க, பி என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 6% தனி வட்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா
3 ஆண்டுகள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் குடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகள்ல எவ்வளவா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. 6372 மாறுது. அப்ப 3 வருஷம் கழிச்சு மொத்தமா உங்களுக்கு எவ்வளவா வருது? அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னா 6372 வருது அப்படின்னா, அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல்னா என்னன்னா பிரின்சிபல். நம்ம எப்பவுமே பி அப்படிங்கறத எவ்வளவுன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம்? 100% எடுத்துக்கணுமா? அப்ப 100% எவ்வளவு அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணும். அது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அடுத்து இப்போ இது என்ன குடுத்திருக்காங்க? அமௌண்ட் தானே குடுத்திருக்காங்க. அமௌண்ட் ருபீஸ்ல எவ்வளவுன்னு குடுத்திருக்காங்க? 6372 ரூபா. அமௌண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 100% பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜ்னு தானே பார்த்தோம். அப்ப எஸ்ஐ பர்சன்டேஜ்னா எப்படி? n இன்டு ஆர் பர்சன்டேஜா? அப்ப n இன்டு ஆர்னு போட்டா எஸ்ஐ பர்சன்டேஜ் கிடைக்குமா? எஸ்ஐ பர்சன்டேஜ் which is equal to n இன்டு ஆர். 6% இன்டு 3. 6 3 18. 18%. அப்ப எஸ்ஐ பர்சன்டேஜ் 18%. இது அமௌண்ட் தானே. அப்ப அமௌண்ட்னா என்னது? 100 பிளஸ் இந்த எஸ்ஐ பர்சன்டேஜ். 100 பிளஸ் ஒரு 18%. சோ அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா பர்சன்டேஜ் வைஸ் 118%க்கு ஈக்குவல். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? பிரின்சிபல் எனக்கு தெரியாது, ருபீஸ்ல எனக்கு தெரியாது, பட் பர்சன்டேஜ் வைஸ் இட் இஸ் 100%. அடுத்து அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபலும் இருக்கும் பிளஸ் எஸ்ஐயும் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து வட்டி இருக்கும். ரெண்டும் சேர்த்ததுதான் இந்த அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப பிரின்சிபல் 100% இருக்கு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா ஜஸ்ட் என்ஐஆரை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஆர்மோன் 18%. அப்ப மொத்தமா என் கையில 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வரும்னா 118% வரும். அப்ப அந்த 118%ங்கிறதா 6372 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இப்போ பிரின்சிபல் என்ன? அவ்வளவுதான். நீங்க எந்த ஃபார்முலாவுமே வந்து யூஸ் பண்ணணுங்க அவசியமே இல்லை. நீங்க இந்த கொஸ்டினுக்கு வேணும்னா ஃபார்முலா மெத்தட்ல போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். 1ல இருந்து 2 மினிட்ஸ் ஷியோரா ஆகும். பட் இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எடுத்த உடனே 100% பி 6 into 3 18. அப்ப 100 plus 18 118. அது வந்து 6372 போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுனா டைரக்டா, அதாவது வெர்டிகலா இருந்தாலும் சரி, ஹரிசாண்டலா இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா கிராஸா மட்டும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இந்த 100ஐயும் இதையும் அடிச்சிடக்கூடாது. ஆனா ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணிக்கலாம், வெர்டிகலா கேன்சல் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் அடிச்சுட்டேன். அடுத்து இதை 2ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? I2 இது I2 10 9 2 18 வருமா? அப்ப இதையும் 2ஆல வகுத்தரணும். 50 வந்துருச்சா? அடுத்து இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 59 நீங்க அடிச்சீங்கன்னா 4 59 63 எடுத்துட்டு 4 வரும். 63ல 59 போச்சுன்னா மீதி 4. அப்ப 47ன்னு வருதா? அப்ப 47ன்னு வருது அப்படின்னா நீங்க 47 வந்து 59ஆல வகுப்படாது. 0 போட்டுக்கிட்டு 472 எடுக்கணும். 472னா சிம்பிள் 9ஓட எதை மல்டிபிள் 8 மல்டிபிள் பண்ணாதான் 2ல ஆன்சர் வரும். 9 8 72 முடியுமா? அப்ப 2ஆல முடியணும்னா 9ஆல 8 மல்டிபிள் பண்ணும். அப்ப 8 போட்டீங்கன்னா 108 டைம்ஸ் 59 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எந்த வேல்யூமே இல்லையா? இங்க P இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப P which is equal to 108 into 50. ஆல்ரெடி உங்களுக்கு 5 மல்டிபிள்ஸ் எப்படி போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டா? சோ அப்ப 5 மல்டிபிள்ஸ்னா ஒண்ணும் இல்லை. இந்த 0 லாஸ்டா எடுத்துக்கலாம். 5 மல்டிபிள்ஸ்னா கொடுத்துருக்க நம்பரை 2ஆல வகுத்துருங்க. அப்ப 108 2ஆல வகுத்தா 54. அதோட ஒரு 0 போட்டுக்கோங்க. போட்டுட்டா இதுதான் 5 மல்டிபிள். பட் இங்க 50ஆல மல்டிபிள் பண்ணோம். அதனால இன்னொரு 0. 5400. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க 5 மல்டிபிள்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டெப் போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணோம். பட் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, டைரக்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா கிராஸா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் தான் பண்ணும். இங்க 50யும் 108ம் கிராஸா இருக்கு, அதனால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு போடலாமா? இந்த இடத்துல பிரின்சிபல் a certain sum of money amounts to rupees 10,080. அப்ப எவ்வளவு அமௌண்ட் வருது, எவ்வளவா மாறுது அப்படின்னா 10,080 ரூபாயா மாறுது. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம்? 5 வருஷத்துக்கு அப்புறம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்? 8% கொடுத்தா பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. போன கொஸ்டின் மாதிரியே தான். அப்ப ஒரு வருஷத்துக்கு தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகைங்கிறது 8% வட்டி விதத்துல 5 ஆண்டுகள்ல 10,080 மாறுது. 80 மாறுது அப்படின்னா கடைசியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 5 வருஷத்துக்கு முடிவுல. அப்ப நீங்க போட்ட பிரின்சிபலும் வரும் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த அமௌண்ட்ங்கிறது. ஓகேங்களா? அப்போ அசல் என்னன்னு கேக்குறாங்க. அசல்னா என்ன? பிங்கிறத நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துப்போம்? 100%. 100%ங்கிறது எவ்வளவு ருபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ருபீஸ்ல எனக்கு தெரியாது.
சோ அதனால நான் ஜஸ்ட் பீன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அமௌண்ட் கொடுத்திருக்காங்களா? அமௌண்ட் ருபீஸ்ல எவ்வளோ? 10,080. அமௌண்டோட பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 100% பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜா? 5 8 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அதாவது எஸ்ஐ பர்சன்டேஜ்னா நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க, n இன்ட்டு 6%. அப்ப n அப்படிங்கிறது 5, 6ங்கிறது எவ்வளோ? 8%. ஐ8 எவ்வளோ? 40%. அப்ப நீங்க 100% இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த 100% பிளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 40%, ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வருது? 140% உங்களுக்கு 5 வருஷம் முடிவுல கிடைக்குது. அந்த 140% தான் எவ்வளவு ருபீஸ்னு உங்களுக்கு தெரியும்? 10,080 ரூபா அப்படின்னு தெரியும். புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளவுதான். இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 0க்கு 1 0 கேன்சல். இது என்ன வரும்? 5 2s ஆர், இது 7 2s ஆர், 1 7s ஆர், இதை 7ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரே 7. இப்ப மீதி 3 வரும். 30ன்னு வரும். 30ன்னு வந்துச்சுன்னா 4 7 28. 28னா மீதி 2 வருது. மறுபடியும் 4 7 28 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ வேற எந்த வேல்யூ இல்ல, அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப P which is equal to 744 into 5. 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணும்? ஜஸ்ட் இந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணிட்டு கடைசியா ஒரு 0 போட்டுக்கணும். இந்த 0 இல்ல, இது இல்லாம ஒரு 0 போடணும். அப்ப 3 2 6, மீதி 1ன்னு வரும். 7 2 14, 2 2 4, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. இது இல்லாம 5ஆல மல்டிபிள் பண்ணதுனால ஒரு 0 போடணும். அப்போ ஆன்சர் என்ன வருது? சாரி, ஒரே 7 இது 7 இல்ல, இது 1. ஓகேங்களா? சோ இது என்னன்னு மாறும்? இந்த இடத்துல ஒரே 7ன்னு போட்டோம், அது 7 மாதிரி போட்டிருக்கு. சோ அப்ப 7 2s are 14, அப்ப 2 2s are, அப்ப 0, கடைசியா ஒரு 0. அப்ப ஆன்சர் என்னன்னா 7,200 ரூபாய். புரிஞ்சுச்சுங்களா? இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு பாருங்க. போட்டுட்டு உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம்லாம் நீங்க இந்த ஒரு லைன் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு என்ன கொடுத்திருக்கான்? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% 6 வருடங்களுக்கு 16,940 மாறுது. அப்ப இதுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது n, இது அமௌண்ட் அப்படின்னா அசல் காண்க அப்படின்னு இருக்காங்க. அசல்னா பி. இப்ப பிங்கிறது 100%. அது எவ்வளவு எனக்கு தெரியல, அத இங்க இருக்கு. அப்ப ருபீஸ்ல எல்லாமே ஒரு சைடா போடணும், பெர்சன்டேஜ்ல போறதெல்லாம் ஒரு சைடா போடணும். அப்ப எவ்வளவா மாறி இருக்கு அமௌண்ட்? 16,940 ரூபாயா மாறி இருக்கு. அப்ப இந்த 14,940 ரூபானா எவ்வளவு பர்சன்டேஜுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 100%. அது இல்லாம எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 9 × 6 9 54% எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. சோ இது இன்ட்ரெஸ்ட், இது நான் இன்வெஸ்ட் பண்ணது. அப்ப ரெண்டையும் சேர்த்தாதான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அப்ப 154% வந்து எனக்கு அமௌண்டா வரும். அப்ப இந்த 16,940ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 154%க்கு ஈக்குவல். இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 52, இது எவ்வளவு? 77 2 வருமா? அப்போ இது 11ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 11 77. அப்ப இதே 11ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஒரு 11 11, அப்ப மீதி 5ன்னு வரும். 59, 5 11 55, மீதி 4ன்னு வரும். அப்ப 4 11 44, 0 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் இது 7ஆல வகுப்படுமான்னு பாருங்க. எஸ், ஒரே 7, 2 7 14, மீதி 1 14ன்னு வருமோ, மறுபடியும் 2 7 14, 0. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போயிடும். இப்போ P which is equal to 50 × 22, சாரி 220. சோ இந்த 0 விட்டுருங்க. 22 மட்டும் 5ஆல மல்டிபிள் பண்ணா 110 வருமா? அதுக்கப்புறம் இந்த 2 0 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 11,000. இதே ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா? நெக்ஸ்ட் இது வேற டைப் ஆஃப் கொஸ்டின். What will be the amount a man would get if he invests rupees 10,000 at 9% per annum simple interest for 3 years? அதாவது ஒருத்தர் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு பர்சன்டேஜ்ல? 9% தனி வட்டி விதத்துல. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு பண்றாருன்னா அவர் முதலீடு செய்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னவா இருக்கும்? அதாவது 3 வருஷம் முடிவுல எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதேதான். அங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்டான், இங்க பிரின்சிபலை கொடுத்துட்டு அமௌண்ட் என்னன்னு கேக்குறான். சோ பிரின்சிபல் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அசல் எவ்வளவு? 10,000 ரூபாயா? இந்த 10,000 ரூபாங்கிறது அசல் எப்பவுமே நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும்? 100%. அப்ப 100%ங்கிறது 10,000 ரூபான்னு எனக்கு தெரியும். இப்ப மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்களா? மொத்த தொகைனா என்னது? எஸ்ஐ பர்சன்டேஜ் தெரியணும். எஸ்ஐ பர்சன்டேஜ் என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜையும் மல்டிபிள் பண்றது. அப்ப 3 × 9%. 3 × 9% எவ்வளவு? 27%. பட் ஆனா எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 100% பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னா ஒரு 27%. மொத்தமா 3 வருஷத்துக்கு 27% வருது. அப்ப மொத்தமா நான் 3 வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்குவேன்? அமௌண்ட் 127% வாங்குவேன். அப்ப அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 127%ங்கிறது என்ன அமௌண்ட்? அவ்வளவுதான்.
சோ அப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா டிவைட் பண்ணிக்கலாம், கிராஸா இருந்தா மட்டும் மல்டிபிள். அப்ப வேற எந்த வேல்யூ இல்ல, இப்போ கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப a which is equal to 127 into 100. 127 into 100 எவ்வளோ? 12,700 ரூபா. அவ்வளவுதான். பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். இதே இத நீங்க இது ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, பட் இதுல எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட கடைசி கொஸ்டினுக்கு வந்தாச்சு. இந்த கொஸ்டின் இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் சால்வ் பண்ண. இவ்வளவுதான், அந்த ஒரு ஸ்டெப் தான். பிரின்சிபல் 100% எடுத்துக்கணும். எஸ்ஐ பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது? ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டா அதுதான் வந்து எஸ்ஐ பர்சன்டேஜ். அடுத்தது அமௌண்ட் கேட்டாங்கன்னா அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் போடணும். அமௌண்ட்ங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, 100% பிளஸ் இந்த எஸ்ஐ பர்சன்டேஜ் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேட் ஆகும். இதுதான். அப்போ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி நீங்க போட்டு பாருங்க, ஆன்சர் மட்டும் கடைசியா இதுல செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மாலா ஆண்டிற்கு 11% வட்டி விதத்தில் 5,000-ஐ 2 ஆண்டுகளுக்கு, அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் n 2 வருஷம், எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 11%. எவ்வளவு அமௌண்ட் போடுறாங்க? 5,000 ரூபாய். அப்ப பிரின்சிபல் அசலுங்கிறது 5,000 ரூபாய் முதலீடு பண்றாங்கன்னா 2 ஆண்டு முடிவில் அவர் பெரும் மொத்த தொகை என்னன்னு கேக்குறாங்க. மொத்த தொகைனா அமௌண்ட். ஓகேவா? சோ அப்ப பிரின்சிபல் அப்படிங்கிறது எவ்வளவு நம்மளுக்கு? 5,000 ரூபாயா? இந்த 5,000 ரூபாங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கோம். எப்பவுமே இது 100%. இப்ப எனக்கு தேவை மொத்த தொகை தானே. மொத்த தொகை வேணும் அப்படின்னா மொத்த தொகைக்கான பர்சன்டேஜ் இங்க போட்டீங்கன்னா அமௌண்ட் கால்குலேட் ஆயிரும் ருபீஸ்ல. இப்ப பர்சன்டேஜ் எவ்வளோ? 100% பிளஸ் எஸ்ஐ பர்சன்டேஜ். எஸ்ஐ பர்சன்டேஜ்னா ஒண்ணும் இல்ல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணும். அப்ப 11 into 2 வருஷம், அப்ப 11 into 2 எவ்வளோ? 22. அப்ப அமௌண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 122%. அதான் இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ அப்ப கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுமா? அப்ப ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ண முடிஞ்சு. அப்ப இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போயிடும். அவ்வளவுதான். இப்ப அமௌண்ட் which is equal to 122 into 50. அப்போ 122 மட்டும் 5ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் கடைசி ஒரு ஜீரோ போட்டுருங்க. இப்போ 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணும்? கொடுத்துருக்கிறத 2ஆல வகுத்துடணும். 6 2 12, 1 2 2 வகுத்துட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கணும். போட்டாதான் 5 மல்டிபிள். இது இல்லாம இங்க ஒரு ஜீரோ இருக்குல்ல, அதையும் இங்க போட்டுருங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,100 ரூபாய். ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் இப்போ நீங்க பார்த்த எல்லாத்தையும் மொத்தமா வச்சு இது சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு முதலீட்டாளர் என்ன பண்றாருன்னா பிரதி மாத தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். அதாவது மாசத்துக்கு எவ்வளவு வேணுமா அவருக்கு இன்ட்ரெஸ்ட்? 10,000 ரூபாய் வேணுமா? ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய். அவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் ஆண்டுக்கே வருஷத்துக்கே எவ்வளவுதான்? 8% தான். வருஷத்துக்கே 8% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு மாசத்துக்கு 10,000னா 12 மாசம் இருக்குமா ஒரு வருஷத்துல? அப்ப ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு வட்டி வேணும்னு சொல்றாரு? 12 into 10,000 போட்டா என்ன வரும்? 1,20,000 வருமா? அப்ப இந்த 1,20,000 தான் ஒரு வந்து ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் வட்டி வேணும் அப்படின்னா எவ்வளவு தொகை முதலீடு பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. முதலீடுனா பிரின்சிபல் வந்து எவ்வளவு பண்ணிருக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப பிரின்சிபலை நம்ம எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போம்? 100% எடுத்துப்போமா? ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர், எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. அப்போ 1 into 8% எவ்வளவுதான்? 8% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 8%ங்கிறது எவ்வளவு? மாசத்துக்கு 10,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வேணும்னாங்கல்ல, அதுதானே இந்த 8%. அப்ப 8%ங்கிறது 1,20,000 ரூபாய்னா பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். 2 நாங் 8, இங்க என்ன வரும்? 3 நாங்கு 12, அதுக்கப்புறம் அப்படியே இருக்க ஜீரோ எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கோங்க. 4 ஜீரோ. அடுத்து இத டிவைட் பண்ண முடியுமா? எஸ். 1 2 2, 15 2 30, அப்புறம் மீதி இருக்க 3 ஜீரோ அப்படியே போட்டுருங்க. அப்ப மீதி இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப பிரின்சிபல் which is equal to 15,000 into ஒரு 100. அப்ப 15 போட்டு ஒரு 5 ஜீரோ போட்டா முடிஞ்சு. 5 ஜீரோ போட்டா என்னன்னு அர்த்தம்? 15 lakhs. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 lakhs. புரிஞ்சா? இது வந்து இன்ட்ரெஸ்ட் ருபீஸ்ல எவ்வளவுனா 1,20,000 ரூபாய் வேணும். அதே ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்ல சொன்னா 1 into 8%, 8% வருது. இப்ப இந்த 8% தான் இந்த 1,20,000 ரூபாய். அப்ப
இது நம்ம பிரின்சிபல் கால்குலேட் பண்ணும். பிரின்சிபல்ங்கிறது 100% என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப 100% வந்து 15 லட்சம் ரூபாய். புரிஞ்சுங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னாலும் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலியமா எங்ககிட்ட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் புரியவே இல்லை, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்த கொஸ்டினை கமெண்ட் பாக்ஸ் மூலியமோ ஆர் எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ்ல மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடி மூலமாவும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பா ஒரு வீடியோவா வெளிவரும். அதே மாதிரி நம்ம அடுத்த டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்டரியும் ஜியாகிரபி இது எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இல்ல நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு அந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஹிஸ்டரி வந்து ஒவ்வொரு ஸ்கூல் புக்லயும் எங்க இருக்கு, அந்த ஸ்கூல் புக்ல என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை பாய்.